பாபிலோன் ராஜ்யத்தில் ஒரு விசுவாசியான மனிதன் வாழ்ந்தான். அவன் பெயர் தானியேல். அவன் எப்போதும் தேவனை அன்போடு வழிபட்டான். ஒவ்வொரு நாளும் தானியேல் ஜன்னலருகே மண்டியிட்டு 3 முறை ஜெபித்தான். ஆனால் சில அதிகாரிகள் தானியேலை வெறுத்தார்கள். அவனை அழிக்க திட்டமிட்டார்கள். அவர்கள் ராஜாவை ஏமாற்றி ஒரு சட்டம் செய்ய வைத்தார்கள். 30 நாட்களுக்கு யாரும் தேவனை ஜெபிக்க கூடாது, ராஜாவை தவிர. ஆனால் தானியேல் வழக்கம் போல் தேவனை ஜெபித்தான். அதிகாரிகள் அவனை பார்த்து ராஜாவிடம் புகார் செய்தார்கள். ராஜா தானியேலை நேசித்தான். அவனை காப்பாற்ற விரும்பினான். ஆனால் சட்டத்தை மாற்ற முடியவில்லை. அவசரமின்றி தானியேலை சிங்க குகைக்குள் தள்ளினார்கள். பசியோடு இருந்த சிங்கங்கள் கர்ஜித்தன. ஆனால் தேவன் தன் தூதரை அனுப்பினார். தூதன் சிங்கங்களின் வாயை மூடினான். சிங்கங்கள் அமைதியாக இருந்தன. அடுத்த நாள் காலை ராஜா விரைவாக குகைக்குச் சென்று கூவினான், தானியேல், உன் தேவன் உன்னை சிங்கங்களிடமிருந்து காத்தாரா? தானியேல் பதிலளித்தான், ஆம் ராஜாவே, என் தேவன் தூதரை அனுப்பி என்னை காப்பாற்றினார். ராஜா மகிழ்ந்து எல்லோரும் தானியேலின் தேவனை வணங்க வேண்டும் என்று அறிவித்தான். இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது, நாம் தேவனை விசுவாசமாக நம்பினால் அவர் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார்.